இந்த பையனுடைய ஸ்பேஸ் சூட் திடீர்னு ஒயிட் கலர்ல மாறிடுது. இது எதுக்கான சிக்னல்னா அவனுடைய உடம்பு ரொம்பவே ஆபத்தான நிலையில இருக்குதுன்னு அர்த்தம். என்னடா இதுன்னு அவனுடைய கையை திருப்பி பார்த்தா அவனுடைய கையில எல்லோ கலர்ல ஒரு அட்டைப்பூச்சி ஒட்டிக்கிட்டு அவனுடைய ரத்தத்தை குடிச்சிக்கிட்டு இருக்கு. உடனே அவன் அதை புடுங்கி தூர போட்டுறான். ஆனா ரொம்ப லேட் ஆயிடுச்சு போல. அவனுடைய கையெல்லாம் அப்படியே கருப்பா மாறிடுது. அவனுடைய பார்வையெல்லாம் கூட அப்படியே பிளர்ரா தெரிய ஆரம்பிச்சிருது. இவன் படுற கஷ்டங்கள் எல்லாத்தையுமே ஒரு ஸ்பேஸ் ஷிப்ல இருந்துகிட்டு அவங்க அப்பா பாத்துக்கிட்டு தான் இருக்காரு. அவரு அவங்க கிட்ட இருக்கிற ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட எடுத்து ஓபன் பண்ணி உடனே அதுல இருக்கிற ஹீலிங் இன்ஜெக்ஷன் எடுத்து போட்டுக்க சொல்றாரு. அவர் சொன்ன மாதிரி அவனும் அதுல இருக்கிற ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து டைரக்டா அவனுடைய நெஞ்சிலேயே குத்திக்கிறான். அதுக்கப்புறம் செகண்ட் இன்ஜெக்ஷன் எடுத்து போடலான்னு பார்த்தா அதை வச்சு பிரஸ் பண்றதுக்கு கூட அவன் கையில பலமே இல்ல. அதனால அவரு அதை அப்படியே நெஞ்சில கரெக்டா வச்சுக்கிட்டு கீழே விழ சொல்றாரு. அவனும் அதே மாதிரி டமால்னு கீழே விழுந்துடுறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே அந்த பையன் தூங்கிடுறான். ஆனா அவங்க அப்பா மட்டும் தூங்கவே இல்லை. ஏன்னா அந்த பிளானட் ரொம்பவே ஆபத்தான பிளானட். ஏன்னா டே நைட்னு சொல்லிட்டு அந்த பிளானட்ல கிளைமேட் அப்படியே எக்ஸ்ட்ரீமா மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில இப்ப அந்த பையனுடைய ஸ்பேஸ் சூட் நார்மல் கலர்ல மாறிடுது. இப்ப அந்த பையனும் எந்திரிச்சு அவங்க அப்பா சொன்ன திசையை நோக்கி வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல நின்று அவங்கிட்ட இருக்கிற பிரீத்திங் ஃப்ளூயிட்லாம் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு எடுத்து பார்க்கறான். பார்த்தா அதுல ரெண்டு உடைஞ்சு போய் கிடக்குது. என்ன பிரச்சனைனா மீதி இருக்கிற பிரீத்திங் ஃப்ளூயிட்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு அவன் போகக்கூடிய டெஸ்டினேஷன் அடையறதுங்கிறது சாத்தியமில்லாத விஷயம். இருந்தாலும் அந்த பையன் கொஞ்சம் கூட பயப்படாம அதுல இருக்கிற ஒரு பிரீத்திங் ஃப்ளூயிட மட்டும் எடுத்து குடிச்சிக்கிட்டு மறுபடியும் போக ஆரம்பிக்கிறான். இப்ப அப்படியே நைட் ஆயிடுது. மின்னல் இடியெல்லாம் இடிக்க ஆரம்பிச்சு மழையும் பெய்ய ஆரம்பிச்சிருது. அதனால அவன் ஒரு பெரிய மரத்துக்கு அடியில போய் பயத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கான். அப்ப கூட அவங்க அப்பா அவனுக்கு நல்ல நம்பிக்கையே பேசி தைரியம் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில எந்திரிச்சு மறுபடியும் அவனுடைய பயணத்தை தொடர ஆரம்பிக்கிறான். போற வழியில பார்த்தா ஏகப்பட்ட குரங்குங்க செத்து போய் கிடக்குதுங்க. அதனால அவன் இது ரொம்பவே ஆபத்தான பாதையா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு வேற ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து அந்த பக்கமா போக ஆரம்பிக்கிறான். ஆனா என்ன பிரச்சனைனா அந்த பாதை ஒரு மலையுடைய உச்சியில போய் முடிஞ்சிடுது. அதுக்கப்புறம் அவனால அங்கிருந்து போகவே முடியாது. இப்ப அவன் கிட்ட இருக்கிறது வெறும் ஒரு நாளைக்கு தேவையான பிரீத்திங் ஃப்ளூயிட்ஸ் மட்டும் தான். ஆனா அவன் போகக்கூடிய இடத்தை அடையறதுக்கு 3 நாள் ஆகும். இப்ப அவன் உயிரோட அங்கிருந்து வரணும்னா அவனுக்கு ஒரே வழி அந்த மலையில இருந்து ஸ்கை ஜம்ப் பண்ணி ஆகணும். அவனும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ரொம்பவே தைரியமா அப்படியே ஓடி வந்து அந்த மலையில இருந்து கீழே குதிச்சிடுறான். குதிச்சு போய்கிட்டே இருக்கான். பின்னாலேயே ஒரு மிகப்பெரிய கழுகு அவனை அப்படியே துரத்த ஆரம்பிக்குது. அவனும் அதுகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக வேற வேற டைரக்ஷன்ல திரும்பி திரும்பி போய்கிட்டே இருக்கான். ஆனா அப்ப கூட அந்த கழுகு சுத்தி வந்து அவனை அப்படியே பிடிச்சிருது. கண்முழிச்சு பார்க்கும்போது அவன் அந்த கழுகுடைய கூட்டுக்குள்ள தான் இருக்கிறான். அதுக்குள்ள நிறைய கழுகு குஞ்சுகள்லாம் இருக்குது. சரின்னு அவன் அதுக்குள்ள இருந்து வெளியில எந்திரிச்சு வரலான்னு பார்த்தா வெளியில ஏகப்பட்ட புலிங்க அப்படியே அந்த மரத்து மேல ஏறி வர ஆரம்பிச்சு அந்த கூட்டை அப்படியே சுத்து போட்டுருதுங்க. அது மட்டும் இல்லாம கூட்டுக்குள்ளேயே பூந்து அந்த கழுகுடைய குஞ்சுகள் எல்லாம் கடிச்சு சாகடிச்சிருதுங்க. இந்த பையனும் அந்த புலிங்களை அங்க இருந்து துரத்தி விடுறதுக்காக எவ்வளவோ போராடுறான். அப்ப அந்த பெரிய கழுகும் வந்து ஒரு புலியை பிடிச்சு அப்படியே மேல இருந்து கீழே தூக்கி போட்டுருது. இவனுடைய பங்குக்கு அவன் கையில வச்சிருக்கிற ஆயுதத்தை வச்சு ஒரு புலியை ஓங்கி ஒரே அடியா அடிச்சு அப்படியே கீழே தள்ளி விட்டுறான். ஆனா கடைசியில அந்த கழுகு அதோடைய குஞ்சுகள்லாம் செத்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டு வேதனையில அப்படியே பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் மறுபடியும் இப்ப ஈவினிங் ஆயிடுது. இப்ப கிளைமேட்லாம் எக்ஸ்ட்ரீமான குளிருக்கு போயிடுது. அதனால அவனுடைய சூட் மறுபடியும் ஒயிட் கலர்ல மாற ஆரம்பிச்சிருது. இப்ப அவனுடைய பாடியிலேயே சுத்தமா எனர்ஜி இல்லாம அப்படியே மயங்கி விழுந்துடுறான். அப்ப யாரோ ஒருத்தங்க அவனை அப்படியே இழுத்துக்கிட்டு போறாங்க. கடைசியில மறுநாள் காலையில கண்முழிச்சு பார்த்தா தான் தெரியுது அந்த கழுகு தான் அதோடைய உயிரையே பணைய வச்சு அவனை அந்த குளிர்ல இருந்து காப்பாத்தி இருக்கும்.